ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய ஹிந்தி வாக்கியங்கள் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற எல்லா ஹிந்தி சென்டென்சஸுமே ஆல்மோஸ்ட் ஒரே ஃபார்மேட்டில் இருக்கிற மாதிரியான ஹிந்தி சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு படிக்கிறதுக்கும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே சுலபமாக இருக்கும் இந்த மாதிரி ஒரே ஃபார்மேட்டில் நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கும் பொழுது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான பிடிஎஃப் ஃபார்மேட் வேணும் அப்படின்னா நம்ம வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வெப்சைட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே ஃபஸ்ட் கமெண்ட்லேயே பின் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் நேரில் வாங்க. இதை நம்ம இங்கிலீஷில் சொல்லும் பொழுது கம் இன் பர்சன் ஆஸ் மச் as பாசிபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஆஸ் மச் as, ஸோ எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நேரில் வர ட்ரை பண்ணுங்கள், அந்த மாதிரி தான் அர்த்தம். ஸோ எந்த அளவுக்கு முடியுமோ அப்படின்றதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஜித்னா சம்பவ் ஹோ சக்கே. ஸோ சம்பவ் அப்படின்னா முடியும் அப்படின்றது அர்த்தம். அசம்பவ் அப்படின்னா முடியாதது, அதாவது அசாதாரணமானது அப்படின்றது அர்த்தம். ஸோ ஜித்னா எந்த அளவுக்கு, சம்பவ் ஹோ சக்கே எந்த அளவுக்கு முடியுமோ. ஸோ வியக்திகட் அப்படின்னா நேரில் அப்படின்றது அர்த்தம். வியக்திகட் ரூப்ஸே ஆவோ, நேரில் வாங்க அப்படின்னா வியக்திகட் ரூப்ஸே ஆவோ. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பணத்தை சேமிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு காசை சேமிச்சு வைங்க, சேவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ ஜித்தனா சம்பவ் ஹோ சக்கே, எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பைசே பச்சாவோ. ஸோ பச்சாவோ அப்படின்னா சேவ் பண்ணுங்க அப்படின்றது அர்த்தம். இப்போ தண்ணியை சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் பானி பச்சாவோ அப்படின்றது தான் சொல்லுவோம். ஸோ ஜித்னா சம்பவ் ஹோ சக்கே பைசா பச்சாவோ, எந்த அளவுக்கு முடியுமோ காசை சேர்த்து வைங்க. ஸோ எந்த அளவுக்கு முடியுமோ காசை சேர்த்து வைங்க அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸ்க்கான லிட்ரல் மீனிங். முடிஞ்ச வரைக்கும் ஆரோக்கியமாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ ஜித்னா சம்பவ் ஹோ சக்கே ஸ்வஸ்த் போஜன் காயியே. ஸ்வஸ்த் அப்படின்னா ஹெல்தியானது அப்படின்றது அர்த்தம். போஜன் அப்படின்னா உணவு, கானா அப்படின்ற மாதிரி தான் போஜனம். ஸோ காயியே அப்படின்னா சாப்பிடுங்க அப்படின்றது அர்த்தம். அடுத்தது பாருங்கள், எந்த அளவுக்கு தேவையோ அவ்வளவு சாப்பிடுங்க. ஸோ எந்த அளவுக்கு தேவையோ அவ்வளவு சாப்பிடுங்க. ஸோ எந்த அளவுக்கு அப்படின்றதுக்கு நம்ம இவ்வளோ நேரம் என்ன பார்த்துட்டு இருந்தோம், ஜித்தனா. ஸோ ஜித்தனா அப்படின்றது ஜித்தனி அப்படின்றதா வரும். எப்போ அப்படின்னா நம்ம ஒரு பெண்ணை பற்றி பேசும்பொழுது. ஸோ நம்ம பேசுகிற ஒரு விஷயம் பெண்பாலாக கன்சிடர் பண்ணி பேசும்பொழுது ஜித்தனா அப்படின்றது ஜித்தனியாக மாறும். ஸோ எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சாப்பிடுங்க. ஸோ ஃபுட்டை நம்ம பெண்பாலாக கன்சிடர் பண்ணுவோம், அதனால தான் ஜித்தனி. ஸோ தேவை, இது வரைக்கும் எந்த அளவுக்கு முடியுமோ அப்படின்றது பார்த்தோம், அதனால தான் ஜித்தனா சம்பவ் ஹோ சக்கே அப்படின்றது வந்தது. இங்கே எந்த அளவுக்கு தேவையோ, ஸோ தேவை அப்படின்னா ஹிந்தியில் ஜரூரத். ஸோ ஜித்தனி ஜரூரத் ஹோ சக்கே, இல்லைனா ஜித்தனி ஜரூரத் ஹோ உத்தனா காவோ. அந்த அளவுக்கு அப்படின்னா உத்தனா, காவோ அப்படின்னா சாப்பிடுங்க, இல்லைனா காயியே அப்படின்றத சொல்லலாம். ஸோ எவ்வளோ நேரம் வேணும்னாலும் அவ்வளோ நேரம் எடுத்துக்கோங்க. ஸோ எவ்வளோ நேரம் வேணுமோ அவ்வளவு நேரம் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ டைம் தேவையோ அந்த அளவுக்கு டைம் எடுத்துக்கோங்க, டிசைட் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான். உங்களுக்கு எவ்வளோ நேரம் வேணுமோ அவ்வளோ நேரம் எடுத்துக்கோங்க. இல்லை ஏதோ ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ நேரம் உங்களுக்கு வேணுமோ அந்த நேரத்துக்கு எடுத்துக்கோங்க, திரும்ப ரிட்டர்ன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ ஏதோ ஒரு பொருள் இல்லை டைமு, ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா எவ்வளோ நேரம் வேணுமோ அவ்வளோ நேரம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஜித்னா சம்பவ் சாக்கோ, ஸோ எவ்வளோ நேரம் வேண்டுமோ அப்படின்றது பார்க்கும். ஸோ எவ்வளோ நேரம் அப்படின்னா ஜித்னா சமய், சாஹோ அப்படின்னா வேண்டுமோ, உத்தனா சமய் லேலோ அவ்வளோ நேரம் எடுத்துக்கோங்க. உத்தனா சமய் அப்படின்னா அவ்வளோ நேரம். ஸோ ஜித்னா சமய் அப்படின்னா எவ்வளவு நேரம், சாஹோ அப்படின்னா வேணுமோ, அவ்வளவு நேரம் அப்படின்னா உத்தனா சமய், எடுத்துக்கோங்க அப்படின்னா லேலோ. எடுத்துக்கோங்க ரெஸ்பெக்டோட சொல்லும்பொழுது லே லீஜியே அப்படின்னு சொல்லணும். ஸோ அவரோட ஃப்ரெண்டுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஹெல்ப் பண்ணார். ஸோ எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஹெல்ப் பண்ணார் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ ஜித்தனா சம்பவ் எவ்வளவு முடியுமோ, அதாவது முடிந்தவரை அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அப்படின்றது அர்த்தம். ஸோ முடிந்தவரை அப்படின்னா ஜித்னா சம்பவ் ஹோ சக்கே. ஸோ முடிந்தவரை அப்படின்னு சொல்கிறதுக்கும் எவ்வளவு முடியுமோ அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஜித்னா சம்பவ் ஹோ சக்கே, இது ரெண்டுத்துக்குமே இதே தான் வரும். ஜித்னா சம்பவ் ஹோ சக்கே அப்படின்னா முடிந்தவரை அப்படின்றது அர்த்தம், இல்லை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அப்படின்றது அர்த்தம். ஸோ ஜித்னா சம்பவ் ஹோ சக்கே உஸ்னே, அவர், அப்னே தோஸ்துக்கோ அவருடைய நண்பருக்கு, அப்னே தோஸ்துக்கோ அப்படின்னா அவருடைய நண்பருக்கு அப்படின்றது அர்த்தம். ஸோ இங்கே அப்னே அப்படின்றது உஸ்னே டிபெண்ட் பண்ணி தான் வருது. ஸோ உஸ்னே அப்படின்றது ஆண்பால், பெண்ணை குறிக்கிறதா இருந்தாலும் ஆணை குறிக்கிறதா இருந்தாலும் அந்த அப்னே அப்படின்றது அந்த சப்ஜெக்டை தான் டினோட் பண்ணுது. மே அப்னே அப்படின்னா நான்
எனக்கு என்னுடைய நண்பருக்கு அப்படின்றது அர்த்தம். மேன்னே அப்னே தோஸ்துக்கோ அப்படின்னா வந்து நான் எனது நண்பருக்கு அப்படின்றது அர்த்தம். உஸ்னே அப்னே தோஸ்துக்கோ அப்படின்னா அவர் அவருடைய நண்பருக்கு அப்படின்றது அர்த்தம். ஸோ மதத் கியா அப்படின்னா உதவினார், அதாவது ஹெல்ப் பண்ணார் அப்படின்றது அர்த்தம். ஸோ அவர் எவ்வளோ முடியுமோ அவரோட ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணார். ஜித்தனா சம்பவ் ஹோ சக்கே உஸ்னே அப்னே தோஸ்துக்கோ மதத் கியா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக வர ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஜித்தனா சம்பவ் ஹோ சக்கே ஜல்தி ஆனாக்கா பிரயாஸ் கரோ. ஸோ பிரயாஸ் கரோ அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள், கோஷிஷ் கரோ அப்படின்னாலும் ட்ரை பண்ணுங்கன்னு தான் அர்த்தம். கோஷிஷ் கரோ இல்லைனா பிரயாஸ் கரோ. ஸோ ஜல்தி ஆனேக்கே அப்படின்னா வந்து சீக்கிரமாக வருவதற்கு. ஸோ ஜல்தி அப்படின்னா சீக்கிரம், ஆனேக்கே அப்படின்னா வருவதற்கு, பிரயாஸ் கரோ அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். ஸோ எந்த அளவுக்கு முடியுமோ, ஜித்தனா சம்பவ் ஹோ சக்கே அதாவது முடிந்தவரை அப்படின்னாலும் எந்த அளவுக்கு முடியுமோ சீக்கிரம் வர ட்ரை பண்ணுங்கள். தமிழில் நம்ம இந்த 2 விதமாக சொல்கிறோம் இல்லையா, பட் ஹிந்தியில் சொல்லும் பொழுது வந்து ஜித்தனா சம்பவ் ஹோ சக்கே அப்படின்றது தான் வரும். ஜல்தி ஆனேக்கே பிரயாஸ் கரோ இல்லைனா கோஷிஷ் கரோ. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ இங்கே வந்து வர ட்ரை பண்ணுங்க அப்படின்னு முன்னாடி சென்டென்ஸ் பார்த்தோம். முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வாங்க அப்படின்றத இங்கே பார்க்குறோம். அதே தான் வரும், கொஞ்சம் தான் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ ஜித்தனா ஜல்தி, ஸோ எவ்வளவு சீக்கிரம், சம்பவ் ஹோ சக்கே வர முடியுமோ, உத்தனா ஜல்தி ஆகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்க்ரீன் டைமை வந்து குறைங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இத்தனா சம்பை. ஸோ ஜித்தனா சமை முடிந்த வரைக்கும் இங்கே வந்து ஜித்தனா சம்பவ்னு வரும். ஸோ ஜித்தனா சம்பவ் ஹோ சக்கே ஸ்க்ரீன் சமை சீமித் கரோ, அதாவது குறைக்கிறதுக்கு வந்து சீமித் அப்படின்ற சொல்லுவோம். ஸோ சீமித் கரோ அப்படின்னா குறைங்க அப்படின்றது அர்த்தம். ஸ்க்ரீன் டைம் அப்படின்னா ஸ்க்ரீன் டைம் அப்படின்னே சொல்லலாம். டைமுக்கு பதிலாக நாங்கள் சமை அப்படின்றத கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்கள், அவரால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இட்லி சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லுறதுக்கு. உன்ஹோனே ஜித்தனி சம்பவ் ஹோ சக்கே எவ்வளவு முடியுமோ, ஜித்தனி சம்பவ் ஹோ சக்கே உத்தனி இட்லி காயா. உத்தனி அப்படின்னா வந்து ஸோ இட்லி அப்படின்றது பெண்பால்ன்றதுனால அவ்வளவு அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம உத்தனா அப்படின்றத பார்த்தோம். எவ்வளவு முடியுமோ அப்படின்னா ஜித்தனா சம்பவ் ஹோ சக்கே அவ்வளவு. ஸோ எவ்வளவு அப்படின்னா ஜித்தனா, அவ்வளவு அப்படின்னா உத்தனா. ஸோ அவ்வளவு இட்லி சாப்பிட்டார். ஸோ இட்லி பெண்பால்ன்றதுனால உத்தினி இட்லி காயா அப்படின்றது வருது. ஸோ உன்ஹோனே ஜித்தனி சம்பவ் ஹோ சக்கே உத்தினி இட்லி காயா. அடுத்தது பாருங்கள், அவர் எவ்வளோ சம்பாதிக்கிறாரோ அவளும் அவ்வளவு சம்பாதிக்கிறா அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ அவர் எந்த அளவுக்கு சம்பளம் வாங்குறாரோ அந்த அளவுக்கு அவ்வளோ சம்பளம் வாங்குறா. ஸோ ஓ உத்தனாகி கமாத்தி ஹே. ஸோ கமாத்தி அப்படின்னா வந்து சம்பாதிக்கிறது அப்படின்றது அர்த்தம். கமாத்தி ஹே அவளும் சம்பாதிக்கிறாள், அவளும் அவ்வளவு சம்பாதிக்கிறாள் அப்படின்றது அர்த்தம். உத்தனா அப்படின்னா அவ்வளவு. ஸோ ஓ அப்படின்னா அவள், உத்தனாகி அப்படின்னா அவளும், அந்த சவுண்டு வருது இல்லையா, அதுக்கு தான் ஹி. உத்தனாகி கமாத்தி ஹே. ஸோ பெண்பால் அப்படின்றதுனால கமாத்தி ஹே அப்படின்றது வருது. ஜித்தனா ஓ கமாத்தா ஹே. ஜித்தனா அப்படின்னா அவ்வளவு, அவர் ஓ கமாத்தா ஹே, கமாத்தா ஆண்பால். ஸோ இந்த சென்டென்ஸை வந்து தமிழில் சொல்கிற மாதிரியே நீங்கள் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், அவர் எவ்வளவு சம்பாதிக்கிறாரோ அவளும் அவ்வளவு சம்பாதிக்கிறார். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து அங்கே வந்து அந்த ஜெண்டர் ஆண்பாலை பற்றி தான் பேசுகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அப்படி சொல்லணும் அப்படின்னா ஜித்தனா அப்படின்றது ஃபஸ்ட்டு வரும். ஸோ ஜித்தனா ஓ கமாத்தா ஹே, ஓ உத்தனாகி கமாத்தி ஹே இப்படியும் சொல்லலாம். ஸோ ஓகேவா, அப்படியே நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஜித்தனா ஓ கமாத்தா ஹே, ஓ உத்தனாகி கமாத்தி ஹே. ஸோ பெண்பால் அப்படின்னா கமாத்தி அப்படின்றது வரும், ஆண்பால் அப்படின்ற போது வந்து கமாத்தா அப்படின்றது வரும். அதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், என் அம்மாவை எனக்கு எவ்வளோ பிடிக்குமோ அதே அளவு அப்பாவையும் பிடிக்கும். ஸோ என் அம்மாவை எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு அப்பாவையும் பிடிக்கும் அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ அந்த அளவுக்கு, இதுதான் கரெக்டான மீனிங். ஸோ மே 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 அப்படின்னா எனக்கு, ஜித்தனா அப்னி மாக்கோ பசந்த் கர்த்தா ஹூன். ஸோ ஜித்தனா அப்படின்னா எந்த அளவுக்கு, அப்னி அப்படின்னா என்னுடைய, மாக்கோ அப்படின்னா அம்மாவை, பசந்த் கர்த்தா ஹூன் பிடிக்கும் அப்படின்றது அர்த்தம். ஸோ பிடிக்கிறதோ அப்படின்றது அர்த்தம். ஸோ கரெக்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணால் பிடிக்கிறது அப்படின்றது அர்த்தம். ப்ரெசன்ட் டென்ஸில் பசந்த் கர்த்தா ஹூன். ஸோ மே ஜித்தனா எந்த அளவுக்கு, அப்னே மாக்கோ பசந்த் கர்த்தா ஹூன், உத்தனாகி அந்த அளவுக்கு, அப்னே பிதா கோ பி அப்பாவையும், பிதா கோ பி. ஸோ பி அப்படின்றது அப்பாவையும், அந்த சவுண்டுக்காக வர்றது. பசந்த் கர்த்தா ஹூன் பிடிக்கும் அப்படின்றது அர்த்தம். ஸோ உத்தனாகி அப்படின்னா அந்த அளவுக்கு, அப்னே பிதா கோ பி அப்பாவையும் பிடிக்கும், பசந்த் கர்த்தா ஹூன் அப்படின்றது அர்த்தம். ஸோ நம்ம இப்போ வந்து உத்தனா ஜித்தனா யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து டெய்லி லைஃப்பில் பேசுகிறது அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.